விஜய் சேதுபதியே ஒரு கவிதை. விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன். இதை நான் விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால், அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். இது புகழ்ச்சிக்காக அல்ல, அது விஜய் சேதுபதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம், நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும். அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் குடிகொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகர்கிட்டையும் இல்லை, எந்த நடிகர்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார், கண்டிப்பாக ஆகியிருப்பார், வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள், ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளி காட்டியிருப்பார். ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன், நான் ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம், அற்புதமான ஒரு படம் இருக்குது, நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க, அற்புதமான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல, அப்படிதான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்ந்துரும்ல, அது மாதிரி அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது. திறந்து விட்டோன்னா ஆகாயத்தில் 2 ரெக்கையை விரித்து பறக்க போகுது. அது உண்மையிலே அந்த அந்த கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி நல்ல படைப்புகள், மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது. ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள், அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார். உண்மையில ஆக்டர் இல்லை, நீ 2 குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு நடிக்க வச்சிருக்காரு. இல்லைப்பா, அவர் உண்மையிலே நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசுகிறேன். என்ன காரணம்னா, இந்த பட்ஜெட் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க. உண்மையாக நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு அதே மாதிரி உட்கார வச்சுட்டு அதே மாதிரி எடுத்துருவாங்க. இதனாலேயே அவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதைன்னு நான் சொன்னேன், அது ஒரு காரணம் இருக்கு. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான், காருண்யத்தை உண்டாக்குவது தான், தயையை உண்டாக்குவது தான். ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஆற்றுக்கு மறுகரைக்கு போகணும், அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங், லைட் வேறு போய்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பில் நான் எப்பயுமே என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பணம் வீணாயிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அது என்னோடய பழக்கம், அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது. அப்போ அதுக்கான வேலைகளை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். ஒரு வயதான கிழவி, அதுக்கு மொழி கூட தெரியலை, மலையாள மொழி பேசிக்கிட்டு அந்த அம்மா ஒரு பாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க, தட்டு நிறைய வடை, புருக்க வடை வச்சுருக்காங்க. வச்ச உடனே அது நேராக விஜய் சேதுகிட்ட கேட்குது, சேதுக்கிட்ட வடை வேணுமான்னு கேட்குது. ஆமாம் வேணும், இங்கே வா, உங்கள் வடை எடுத்து சாப்பிட்றாப்புல. நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்குது, பிடிச்சி போச்சு கொடுத்துரு. அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த வடை இருக்குல்ல, அது எப்படி ஒரு 50-60 வடை வச்சுருக்கோம், அந்த கூடிய மொத்தமாக வாங்கிட்டாப்புல. இந்த பாட்டி காசை கொடுக்குறான்ட்டாப்புல. இல்லைடா, இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினச்சேன். இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு.
இந்த வேலை. இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்க. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் சேதுபதிட்டு நோட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபதி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா? அப்போ எழுதாத அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா? பேசினா தான் தெரியும், கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும். அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படி கூடி இருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். எனக்கு உண்மையிலே இந்த நாள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா ஒரு கவிதை, இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா, இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா, புரிந்து கொள்ளப்படாதா, இது காலத்தில் நிற்குமா நிற்காதா, இதை வாசிப்பாங்களா இல்லை வாசிக்க மாட்டாங்களா, இல்லை இது கவிதையே கிடையாது, எல்லாமே வந்து கூற்றுகள், சொற்கூற்றுகள், வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவுஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதையிலேருந்து தான் நான் பிறந்தேன். என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான். ஆனால் சினிமா இயக்குனராக அறியப்பட்டு விட்டேன். நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞன் தான். இந்த பாரதிராஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன்னு கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஆள் தான் நான். அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான். ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பொயட்டு தான். பொயட்ரியிலேருந்து தான் நான் வந்தேன். நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன். ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. அது என்ன ஏக்கம்னா, ஒரு நதிக்கு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.